அன்றே கணிதா சிதர் சுந்தரராஜன்ட்டு போடுங்க. ஏன்னா போன வீடியோல சொல்லியிருப்பேன், வாவாத்தியார் இட்ஸ் அன் ஆல்டர் ஈகோ ஃபிலிம் அண்ட் இட்ஸ் அ மாவீரன் ட்ரீட்மெண்ட்னு சொல்லிட்டு. நான் இப்ப இட்ஸ் பார்ஷியலி அன் ஆல்டர் ஈகோ ஃபிலிம் அண்ட் பார்ஷியலி மாவீரன் ட்ரீட்மெண்ட். நான் சொன்னதுதான் நடந்திருக்கு. எம்ஜிஆர் வந்து போன அதே டைம்ல அவருடைய மிகப்பெரிய ஃபேனுக்கு ஒரு பேரன் பிறக்கிறான். எம்ஜிஆரோட உள்ளங்கால இருக்கக்கூடிய அதே மச்சான் தன்னுடைய பேரனுக்கு இருக்கிறத பார்த்து, எம்ஜிஆர் தான் எனக்கு பிறந்திருக்காரு, வாத்தியாரே எனக்கு பிறந்திருக்காருன்னு சொல்லிட்டு அவனுக்கு ராமச்சந்திரன் பேர் வச்சு ராமுன்னு கூப்பிட ஆரம்பிக்கிறாரு. எம்ஜிஆர் படங்களை பார்க்க வச்சு அவனை ஃபுல் நல்லவனா வளர்க்க ட்ரை பண்றாரு. பட் அவனுக்குள்ள லைட்டா நம்பியரும் வந்துட்டு இருக்காரு. ஃபியூச்சர்ல ஒரு கரப்டட் போலீஸ் ஆஃபீஸர் இருக்கான். வெளியில வந்துட்டு நிறைய நம்பியர் வேலையை பண்ணிட்டு தாத்தா முன்னாடி எம்ஜிஆர் மாதிரி நடிச்சுக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கான். இப்ப இவனுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு விஷயங்கிறது நடக்குது. இவன் மூளைக்குள்ள எம்ஜிஆருடைய ஆல்டர் ஈகோ கிரியேட் ஆகி நைட்ல டேர்டெவில் மாதிரி போயிட்டு மக்களுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த ஆல்டர் ஈகோவுடைய அல்டிமேட் கோல் 5 பேர் கொண்ட குழு ஆளுங்கட்சியை கவுக்கார் திட்டம் போட்டிருக்காங்க நல்ல எண்ணத்தோட. அதுக்கு ஹெல்ப் பண்றது தான், அதுதான் இந்த படத்துடைய மெயின் கோலு, மெயின் பிளாட் லைனே அதுதான். Opening with a clear backstory, slowly introducing political situations and character traits, subtle foreshadowing, revealing the plot point, inciting incident, adeda intermission. Continued with full fun with Vathiyar fight style planning, ending with a hero moment. சனாவை தவிர வேற யாரு இந்த படத்துக்கு கம்போஸ் பண்ணியிருந்தாலுமே இவ்வளவு பயங்கரமா வந்திருக்காது. எம்ஜிஆர் சாங்ஸ் ரீமிக்ஸ் பண்ணி வச்சிருக்காரு. அந்த காலத்து பேக்ரவுண்ட் ஸ்கோரே போட்டிருக்காரு. அதை கொஞ்சம் ஸ்டைலா நம்ம இதுக்கு ஏற்ற மாதிரி மாத்தி போட்டிருக்காரு. பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிருக்கு அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம். இப்பெல்லாம் டமால் டுமில்னு சொல்லிட்டு வெடிச்சுக்கிட்டு இருக்கிற பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு நடுவில் இவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாவே இருக்கு. டைரக்டர் ட்ரைட் அ நியூ திங், பட் அவருடைய ஃபோர்ட்டை அவர் விடல. சூது கவும்ல இருந்த அதே யூனிக்னஸ், அதே குவாக்கினஸ் இஸ் தேர். சில மேட்டர்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணாம ஜஸ்ட் ஷோ இட்னு இன்டர்பிரிட்டேஷன்ல விட்டது அமேசிங். ஹீரோயின் சிம்பிள் அண்ட் லெஸ் டைம் கேரக்டர், பட் நாட் டூ பேட். சினிமாட்டோகிராஃபர் அண்ட் ஸ்டண்ட் மாஸ்டர், சல்யூட் டு யூ. மாவீரன் ட்ரீட்மெண்ட்னு சொன்னேன்ல, பட் மாவீரன்ல ஒரு டென்ஷன் இருக்கும், ஒரு நார்மல் ஹீரோ, ஒரு மேசிவ் வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நமக்கு ஒரு பயங்கிறது இருக்கும் ஹீரோவுக்கு என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. பட் ஹியர் ஹீரோ இஸ் அல்டிமேட் பவர், நோ ஒன் கேன் பீட் ஹிம். எண்டிங்ல கூட ஏமாத்தி தான் கத்தியை சொருவானுங்க. வாட்ஸ் தி ரெஸ்பான்ஸ் ஆஃப் ஹீரோ டு ஹிஸ் ஆல்டர் ஈகோ? அதுக்கு சீன்ஸே இல்ல. ரன் டைம் 2 or 10 minutes, அதுல ஒரு 20 minutes போட்டு இந்த கார்த்தியோடைய அவருடைய கேரக்டர் வந்துட்டு எப்படி இந்த ஆல்டர் ஈகோவை பாக்குறாரு அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்கலாம். ஜஸ்ட் அக்செப்ட் பண்ணிட்டு அப்படியே மூவ் ஆகிற மாதிரி காமிச்சிட்டாங்க. அவரோட இது என்ன, அவர் வந்துட்டு திருந்துற மாதிரியுமே காட்டல. எண்டிங்ல வந்துட்டு அந்த ஆல்டர் ஈகோ போயிருச்சா என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணல. அவர் திருந்துற மாதிரியுமே காட்டல. ஒரு 20 minutes போட்டு இந்த விஷயங்கள்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த ஆல்டர் ஈகோ வந்துட்டு இவரை திருத்துற மாதிரி காமிச்சிருக்கலாம். பட் அதை பண்ணல. அது மேபி நெகட்டிவ்னு சொல்லலாம். பட் ஹீரோ வர்ஷிப் பண்ணி வர படங்கள்ல லாஜிக் பார்க்காம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்காம என்ஜாய் பண்ற நம்ம இந்த மாதிரி ப்ராப்பர் சினிமாவையே சப்போர்ட் பண்ணி என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். மாவீரன் இஸ் நாட் அ மேசிவ் ஹிட் இன் தியேட்டர். நிறைய பேர் படத்தை வந்து ஓடிடியில பார்த்துட்டு இந்த படத்தை தியேட்டர்ல மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கும் சேர்த்தே சொல்றேன், டோன்ட் டூ தி சேம் திங் டு வாவாத்தியார். கோ வாட்ச் இன் தியேட்டர்ஸ் அண்ட் ஹாப்பி பொங்கல் டு யூ ஆல். இந்த பொங்கலுக்கு வாவாத்தியார் தரமான படமா வந்திருக்கு. ஸோ இதையும் போய் சப்போர்ட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க. வரேன், பை.